ஹலோ எவ்ரிவன், வாங்க டொமேட்டோ பியூரி வச்சு சோப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு அதை அரைச்சி நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து டொமேட்டோ சோப்புக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போது அதை ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேஃபானது. ஸோ அதனால தான். ஸோ டொமேட்டோ பியூரி பார்த்திங்கன்னா 45 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு 56 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு ஹீட் ஆகி அந்த டொமேட்டோ பியூரியையும் மெல்ட் பண்ணும். ப்ளஸ் டொமேட்டோவை வந்து ரொம்ப குக் பண்ணிடாமலும் பார்த்துக்கும். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பட்டர்ஸ் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஷியா பட்டர் நான் ஆட் பண்ணுறேன் 30 கிராம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ பட்டர் ஒரு 30 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பட்டரையும் நான் வந்து மெல்ட் பண்ணியிருக்கிறேன் டபுள் பாய்லர் மெத்தடில். நீங்கள் மெல்ட் பண்ணாமல் டேரெக்டாக இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியும் பண்ணலாம். நம்ம டிஸ்டில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறோன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் பட்டர்ஸை வந்து சோடியம் ஹைட்ராக்சைட்லேயே மெல்ட் பண்ணலாம். பட் நம்ம ஆல்ரெடி வந்து பியூரியை வந்து அதில் மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து டபுள் பாய்லரில் நம்ம மெல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கெரியர் ஆயில்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பியோர் கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில், வர்ஜின் கோகனட் ஆயில் தான். நான் எப்போவுமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட ரிஃபைன் தான் இருக்குன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பியூராக இருக்க ஆயில்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்து 120 கிராம்ஸு. நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் பதிலாக ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ காஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால நான் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் வந்து ஃபோம் நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால் கேஸ்டர் ஆயிலும் நான் ஒரு 5 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பட்டர்ஸ்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. அதை வந்து இந்த கெரியர் ஆயில்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து கொஞ்சம் இது நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால உடனே வந்து பட்டர்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஹார்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ பியூரியும் லையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு லை சொல்யூஷனாக நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, கெரியர் ஆயில்ஸில் கொஞ்சம் கேலின் கிளே ஆட் பண்ணுறேன். கேலின் கிளே ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வந்து சோப்பில் இருக்கும். ப்ளஸ் ஸ்கின் பெனிஃபிட்ஸும் கேலின் கிளேக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நான் கேலின் கிளே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 500 கிராம்ஸ் பேட்ச் மாதிரி உங்களுக்கு வரும் இது. ஸோ அதனால் அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லை சொல்யூஷனை வந்து கெரியர் ஆயில்ஸில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெண்டர் போட போகிறோம். பிளெண்டர் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேஸ் அச்சீவ் பண்ண போகிறோம். அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காகும். ஃபர்ஸ்ட் எமல்சிஃபை ஆகும், தின்னாகவே இருக்கும், ஒரு ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக வந்து நம்ம வந்து அந்த பிளெண்டராலேயே மேலே தூக்கிட்டு இப்படி லைன் போட ட்ரை பண்ணோன்னா அந்த லைன் வந்துட்டு அடியில் வந்து திரும்ப போயிடும், ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அதுதான் லைட் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லைட் ட்ரேஸ் வர வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இது ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் தான், பட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுனால நான் மைக்கா கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கின் சேஃப் மைக்கா. இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ அதனால நான் இதை ஆட் பண்ணுறேன். சில மைக்காஸ்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல கலர் வந்து டீப்பாக வரும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ நல்லா எமல்சிஃபை ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து லைட் ரேஸ் இன்னும் வரலை. நான் என்ன பண்ணுறேன்னா, பிளெண்டர் இதுக்கு மேலே நான் வந்து எமல்சிஃபை ஆனதுனால இதுக்கு மேலே பிளெண்டர் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்பேச்சுலாலே நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா இப்படி இந்த ஸ்பேச்சுலா வச்சு லைன் போட்டு ட்ரை பண்ணால் பார்த்திங்கன்னா லைன் எதுவும் எனக்கு வரலை. ஸோ இப்போ நான் எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண உடனே சடனாக ரொம்ப திக்காயிடும். ஸோ உங்ககிட்ட இருக்க ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சின்ன பேட்சாக நீங்கள் பண்ணி பார்த்து அது என்ன ஆகுது, கலர் வந்து ஆக்சிலரேட் ஆகலை, இல்லை வந்து ட்ரேஸ் வந்து ஆக்சிலரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பெரிய பேட்ச் நீங்கள் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் திக்காயிடுச்சு. நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியுது, நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பண்ணதுக்கு எனக்கு வந்து 5 ஃபுல் 100 கிராம் சோப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோப்பும் வந்து கிடச்சிது. ஸோ இதை வந்து 24 ஹவர்ஸ் ஆர் 48 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். பை.